பாம்பு கடி ஏற்பட்டுருச்சா? அதை நினைச்சு நீங்க ரொம்ப பயப்படுறீங்களா? நான் உங்கள் டாக்டர் சரவணன், எமர்ஜென்சி அண்ட் கிரிட்டிக்கல் கேர் பிசிஷியன், எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல், புதுக்கோட்டை. நமக்கு பாம்புகள்ல 2 விதமான பாம்புகள் இருக்கு. ஒன்று விஷத்தன்மை உள்ள பாம்புகள், இன்னொன்று விஷத்தன்மையற்ற பாம்புகள். விஷத்தன்மை உள்ள பாம்புகள்னு பார்த்தீங்கன்னா நல்ல பாம்புன்னு சொல்ற கோப்ரா, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், இந்த மாதிரி பாம்புகள் எல்லாமே விஷத்தன்மை உள்ள பாம்புகள். ஒரு பாம்பு கடி கடிச்ச உடனே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த பாம்பு கடி ஏற்பட்ட உடனே அதை நினைச்சு பயப்படுறது பண்ணக்கூடாது. அந்த பாம்பு கடி ஏற்பட்ட இடத்த கத்தியை வச்சு கீறதோ, அதே மாதிரி அதுல இருந்து ரத்தத்தை உரியறதோ, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. பாம்பு கடி கடிச்ச இடத்துக்கு மேல கயிறை வச்சோ இல்ல துணியை வச்சோ இறுக்கமா கட்டுற விஷயங்கள் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பாம்பு கடி ஏற்பட்ட இடத்த முடிஞ்ச அளவுக்கு எந்த மூவ்மெண்ட் கொடுக்காம அசைக்காம வச்சுக்கோங்க. அது உங்க நெஞ்சு பகுதியை விட்டு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி பாருங்க. விஷத்தன்மையுள்ள பாம்புகள்னு பார்த்தோம்னா 2 விதமான இருக்கு. நியூரோடாக்சிக் அப்படின்னு சொல்றது நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியது. ஹீமோடாக்சிக் ரத்தத்தை நஞ்சாக்கி ரத்த கசிவுகளையும் ரத்த போக்குகளையும் ஏற்படுத்துறது. இது மூலியமா சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹோல் பிளட் கிளாட்டிங் டைம் அப்படிங்கிற ஒரு சாதாரண ரத்த பரிசோதனை செய்ய போறோம். பாசிட்டிவ் ஆகும் பட்சத்துல அந்த நோயாளிக்கு நம்ம ஆன்டி ஸ்னேக் வீனம் அப்படிங்கிற எதிர்ப்பு மருந்து ஆன்டிடோட நம்ம உடனடியாக செலுத்துறது மூலியமா ஆபத்து இல்லாமல் நம்மளால தடுக்க முடியும். எங்களோட நோக்கமும் உயர்தரமான சிகிச்சை கடைக்கோடி மக்களுக்கும்.